வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்சிஎம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த 2 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்னோட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனில் எப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். நம்ம பைத்தான் பற்றி ஃபுல்லாகவே பைத்தானோட ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது பைத்தான் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போயிட்டு தவறாமல் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம எல்சிஎம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம்னா என்ன, ஒரு 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ 2 நம்பர் வேணும். அந்த 2 நம்பர் தான் XY அப்படின்னு நான் வாங்குகிறேன். என்டர் ஃபஸ்ட்டு நம்பர், என்டர் செகண்ட் நம்பர். நம்ம இன்புட் கமாண்ட் யூஸ் பண்ணி வாங்குறது எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் நான், டபுள் கொட்டேஷனில் இருக்கும். அதை நம்பராக மாற்றுறதுக்கு இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல் நான் 1 by 1 வாங்குறதுக்கு பதிலாக ஒரே லைனில் வாங்குகிறேன். X, Y ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் ஃபஸ்ட் நம்பர், இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் செகண்ட் நம்பர். இப்போ நான் 2 நம்பரை ஒரே லைனில் கொடுக்கணும். 5, 10 அப்படி கொடுக்கணும் நான், அல்லது 20, 25 அல்லது 35, 45 என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை இந்த மாதிரி கம்மா போட்டு கொடுத்தீங்கன்னா முதல் நம்பரை எக்ஸுக்கும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5னும் y ஈக்குவல் டு 10னும் எடுத்துக்கோ. நான் கம்மா போட்டு கொடுக்கணும் ரன் பண்ணும்போது. சரி, அடுத்தது என்ன பண்ணுறேன் பாருங்கள், செக் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் y. நான் இப்போ இந்த செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல எல்சிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 நம்பர் இருக்குது இல்லையா, 5, 10ன்னுட்டு, இந்த 2 நம்பரும் ஏதாவது ஒரு நம்பரால் காமனாக டிவைட் ஆகணும். 2 நம்பரும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, 5ஆல் டிவைட் ஆகுமா? 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 1 டைம் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0 வரணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 டிவைடட் பை 5ன்னு போட்டோன்னா 1 5s are 5, ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. இது கரெக்டு. அடுத்தது 10 டிவைட் ஆகுமா? 10 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, ரிமைண்டர் 0. அப்போ இதுவும் வந்துடுச்சு. அப்போ இதுலேயும் ரிமைண்டர் 0 வருது, இதுலேயும் ரிமைண்டர் 0 வருது. இங்கேயும் 5 தான் டிவைசர், இங்கேயும் 5 தான் டிவைசர். அப்போது 5ஐயும் 5ஆல் டிவைட் பண்ண முடியும், 10ஐயும் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ 5க்கு 10க்கு 2 நம்பருக்கும் எல்சிஎம் எது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? இந்த காமன் டிவைசரை தான் எழுதணும். 5 தான் 2 நம்பருக்கு உண்டான எல்சிஎம். சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சில நம்பருக்கு வராது. எப்படி வராது அப்படின்னு பார்த்தோன்னா, டக்குன்னு வராது, பெரிய நம்பராக கூட போகும். இப்போ நான் 10 ஒரு 20 கொடுக்குறேன், 10ம் 20யும் கொடுக்குறேன். இந்த ரெண்டுமே எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 10ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? 2ஆலையும் இது 5 டைம்ஸ் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வரும். இது 10 டைம்ஸ் டிவைட் ஆகி 0 வரும். 5ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் டிவைட் ஆகும், இது 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் பண்ணும்போது இது 1 டைம் டிவைட் ஆகும், இது 2 டைம் டிவைட் ஆகும். ஸோ இது 3 டிவைசர் இருக்குது. இந்த 3ல் எது பெருசோ அதை எடுத்துக்கலாம். எது பெருசோ அதை எடுத்துக்கலாம். இந்த 10ன்றது எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அதை தான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு செக் பண்ணுறேன். எக்ஸோட மதிப்பு ஒய்யை விட பெருசாக இருக்கா? இப்போ நான் 5 10 தான் கொடுக்குறேன். 5, 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸில் 5 இருக்கும், ஒய்யில் 10 இருக்கும். இப்போ நான் செக் பண்ணும்போது 5 கிரேட்டர் தென் 10ஆ? 10ஐ விட 5 பெருசா? இல்லை. இந்த கண்டிஷன் தப்புன்னா இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு இங்கே வரும். எல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? z ஈக்குவல் டு YA. என்ன சொல்லியிருக்கேன்? z ஈக்குவல் டு Y. அப்போது இந்த ஒயில் இருக்கிற 10 zன்ற இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். எதை? ஒய்யை. ஏன் இங்கே செக் பண்ணுறேன் அப்படின்னா, பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பரை எடுத்து நான் zக்கு அசைன் பண்ணணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னா எக்ஸ் பெருசு. இந்த கண்டிஷன் ட்ரூன்னா எக்ஸை எடுத்து zக்கு அசைன் பண்ணிக்கும். இந்த கண்டிஷன் எப்போ தப்பாகும்? ஒய் பெருசாக இருந்தால் தப்பாகும். அப்போ ஒய் பெருசாக இருந்தால் ஒய்யை எடுத்து zக்கு அசைன் பண்ணிக்கும் எல்ஸ் பார்ட்டுக்கு அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போது என்னோட ப்ரோக்ராம் படி பார்த்தோன்னா ஒய் தான் பெருசு. ஸோ ஒய் பெருசாக இருந்தது அப்படின்னா கண்டிஷன் எல்ஸ் பார்ட்டுக்கு ஒய்யை எடுத்து zக்கு அசைன் பண்ணி ஆச்சு. இப்போ எக்ஸில் 5 இருக்குது, ஒய்யில் 10 இருக்குது, ஜட்டில் ஒய்யோட மதிப்பு இருக்குது. ஒய்யோட மதிப்பு என்ன? 10. அப்போ ஜட்லேயும் 10 தான் இருக்கும். ஓகேவா?
அடுத்தது while loop யூஸ் பண்ணுறேன். ஏன் while loop யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது ஒரு டிவைசர் இருக்கணும் இல்லையா, அது ஒன்றா நான் செக் பண்ணி பார்த்துட்டே போகிறேன். 1லேருந்து இந்த கடைசி நம்பர் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டே போகிறேன். அதுக்கு தான் வந்து லூப் யூஸ் பண்ணுறேன். ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நம்பரையாக எடுக்கிறேன், டிவைட் பண்ணுறேன், அடுத்த நம்பர் எடுக்கிறேன், டிவைட் பண்ணுறேன், அடுத்த நம்பர் எடுக்கிறேன், டிவைட் பண்ணுறேன். ஸோ அது போல் பார்க்கறதுக்காக whileல வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிஷன் சொல்லுவோம். while I less than 5 இப்படியெல்லாம் சொல்லுவோம் கண்டிஷன். I less than or equal to 5னா ஐயோட மதிப்பு 5 விட சின்னது அல்லது ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் உள்ளே போயிட்டு ஏதோ சம்திங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம லூப்பாக இருக்கும். இப்போ நான் இங்கே கண்டிஷன் சொன்னேன்னா இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் உள்ளே வந்து சம்திங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் கரெக்ட் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கண்டிஷன் கரெக்டுனா ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வரும். அப்போ கண்டிஷன் சொல்லி அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை செய்யாமல் லூப்பை விட்டு வெளியில் வரும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்போ ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது எப்படி வருது, நான் ஏதோ ஒரு கண்டிஷனை சொல்கிறேன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸு. நான் அதுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாக ட்ரூன்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. இப்படியும் கொடுக்கலாம், லூப் போகலாம். கண்டிஷன் கொடுத்து கண்டிஷனில் ட்ரூன்னு வரதுக்கு பதிலாக நானே டேரெக்டாக ட்ரூன்னு சொல்லிட்டேன்னா இந்த லூப் வந்து இன்ஃபினிட்டிவ் டைம் போயிட்டே இருக்கும். நானே ட்ரூ கொடுத்துட்டேன், ஃபால்ஸே ஆகாது. நானா எங்கேயாவது இங்கே உள்ள எப்படியாவது வெளியில் வரத்துக்கு கமாண்டை யூஸ் பண்ணி வெளியில் வந்தால் தான். ஆனால் லூப்பாக ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடணும், ஒரு 10 டைம் போயிட்டு வெளியில் வந்துடணும், 20 டைம் போயிட்டு வெளியில் வந்துடணும்னா வராது. ட்ரூ அப்படிங்கிறதுனால இன்ஃபினிட்டிவ் டைம் போயிட்டே இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டைமு உள்ளே வந்துடும், கண்டிஷன் எதுவுமே கிடையாது, ட்ரூ உள்ளே வந்துடும். இப்போ செக் பண்ணுறேன், இஃப் z மாடுலஸ் x டபுள் ஈக்குவல் டு 0வா. நான் முன்ன டிவைட் பண்ணி காட்டினேன் இல்லையா உங்களுக்கு, இங்கே நம்பரை அதாவது 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் டிவைட் ஆகும். 1 5s are 5, ரிமைண்டர் 0. அந்த ரிமைண்டர் தான் இங்கே 0வான்னு செக் பண்ணுறோம். அப்போ கரெக்டு. அண்டுன்னா இன்னொரு கண்டிஷன், z மாடுலஸ் y ஈக்குவல் டு 0வா. ஜட்டில் இருக்கிற நம்பர் பாரு. இப்போ ஜட்டில் நான் இங்கே அடிஷ்னலாக வச்சதே எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 10, ஜட்டில் பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இந்த 10 அந்த பெரிய நம்பரை தான் எடுத்து டிவைட் பண்ணுறோம். ஜட்டை எதால் டிவைட் பண்ணுறோம், எக்ஸால் டிவைட் பண்ணுறோம், 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0. மறுபடியும் ஜட்டில் 10 இருக்குது, இதை எதால் டிவைட் பண்ணுறோம், ஒய்யால் டிவைட் பண்ணுறோம். ஒய்யில் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ 1 10s are 10, ரிமைண்டர் 0. அப்போ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ, ரெண்டுத்துலேயுமே 0 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் LCM ஈக்குவல் டு Z. இப்போ ஜட்டில் என்ன இருக்கோ அந்த நம்பரை எடுத்து LCMமாக எடுத்துக்கும். என்ன இருக்குது ஜட்டில், 10 இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, இப்போ நான் இதுக்கு LCM எடுக்கும்போது என்னென்ன டிவைசர்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னேன் நான். 2 வரும், 5 வரும், 10 வரும். இந்த 3ல் எது லாஸ்ட்டாக வருதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் தான் இங்கே பெரிய நம்பரை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், LCMமாக எடுத்துக்கிறோம். அது வந்தாச்சு இப்போது. அப்போ LCM ஈக்குவல் டு Z அப்படின்னு சொன்னால் ஜட்டில் என்ன இருக்குது, 10 தான் இருக்குது. 10 எடுத்தாச்சு. இந்த ஜட்டுக்கு என்ன போச்சு, நம்ம இங்கே அசைன் பண்ணோம், Z ஈக்குவல் டு Y அப்படின்ட்டு. எப்போது எல்ஸ் பார்ட்டில் எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாக இருந்தால் எக்ஸ் அசைன் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஒய் அசைன் பண்ணிக்கோ. அப்போ ஒய் தான் 10 தான் பெருசு. ஸோ அதனால் 10 ஜட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த ஜட்டில் இருக்கிறத LCMக்கு அசைன் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பிரேக் அப்படின்னா இந்த வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடணும். இந்த வைல் லூப்பு இன்ஃபினிட்டிவ் டைம் போயிட்டே இருக்கும்னு சொன்னல, அப்போ போகக்கூடாது. எனக்கு நான் LCM கண்டுபிடிச்ச உடனே பிரேக் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இருக்கிறது லூப்போட பார்ட். இதை விட்டு வெளியில் வந்து பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, LCM ஆஃப் இது வரைக்கும் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், கமா எக்ஸு. எக்ஸில் என்ன மதிப்பு இருக்கும், நான் என்டர் பண்ண 5 இருக்கும், கமா மறுபடியும் டபுள் கொட்டேஷனில் இந்த கமா அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்தது y. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட அவுட்புட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, LCM ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், LCM ஆஃப் பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு சொன்ன உடனே எக்ஸில் இருக்கிற 5 வரும். அடுத்தது கமா டபுள் கொட்டேஷனில் இருக்கிறதுனால கமா, ஒய்ன்னு சொன்ன உடனே ஒய்யோட மதிப்பு வரும் 10ன்னு. அடுத்தது மறுபடியும் இஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிவிட்டு LCM அப்படின்னு சொல்கிறேன். LCMன்னா என்ன இருக்கும், அதனோட ஆன்சர் 10 இருக்கும். LCMல இங்கே ஜட்டோட மதிப்பு அசைன் பண்ணோம் இல்லையா, 10. அப்போது LCM ஆஃப் 5, 10 இஸ் 10 அப்படின்ற இந்த மாதிரி டைப்பில் ஒரு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் இந்த இடத்துல 0 வரல, என்னோட அவுட்புட் வந்து நான் கொடுத்த இன்புட் வந்து
5,10க்கு பதிலாக 7,10ன்னு கொடுக்குறேன். 7,10ன்னு கொடுக்கும்போது டக்குன்னு வராது. 1ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். அதாவது 1ஆல் 2ஆலெல்லாம் பண்ணாது. எக்ஸை ஒய் இந்த 2 நம்பராலையும் டிவைட் பண்ணி பார்க்கும். இப்போ 10 தான் வந்து ஜட்டில் இருக்கும். அப்போ 10 முதல்ல 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். 1 7s are 7, ரிமைண்டர் 3. அப்போ இந்த கண்டிஷன் 0வா வரல, அப்போ தப்பு. அடுத்தது மறுபடியும் அதே 10 எதால் டிவைட் பண்ணி பார்க்கும், 10ஆல் டிவைட் பண்ணும். 1 10s are 10, ரிமைண்டர் 0. இது ட்ரூ, இது ஃபால்ஸு. ஆனால் இங்கே அண்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இஃப்பில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இதை செய்யும். இல்லை இது ஃபால்ஸ் அப்படின்னா இந்த 2 லைனை விட்டு வெளியில் வந்துடும். இஃப் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2 லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா இந்த 2 லைனுக்கு கீழே என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்கும். Z = Z+1. இந்த ஜட்டில் 10ன்னு இருக்கு இல்லை, இப்போது அது 11 ஆகிடும். 11 ஆகிட்டு மறுபடியும் வயல் லூப்பை தேடி போகும். வயல் லூப்பு ட்ரூ. இப்போ ஜட்டை எதால் டிவைட் பண்ணும், எக்ஸால். 11 ஆகிடுச்சு. எக்ஸில் 7 இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். மறுபடியும் 11 10ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். இது ரெண்டுமே வராது. இங்கேயும் 1 7s are 7, ரிமைண்டர் 4 வரும். இங்கேயும் 1 10s are 10, ரிமைண்டர் 1 வரும். ரெண்டுமே ட்ரூ இல்லை. அப்போ இது ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த 2 லைனை செய்யாமல் கீழே வரும். Z = Z+1. இப்போ மறுபடியும் இந்த 11 போயிட்டு என்ன ஆகும், 12. ஜட்டோட மதிப்பு 12 12ன்னு ஆகும். இப்போ 12 7ஆல் டிவைட் பண்ணும். 7ஆல் டிவைட் பண்ணால் அதே தான். 1 7s are 7, ரிமைண்டர் 5. இங்கே எதால் டிவைட் பண்ணும், 10ஆல் டிவைட் பண்ணால் 1 10s are 10, ரிமைண்டர் 2. அப்போ இங்கேயும் வரல. அப்போ இங்கே 12 போயிட்டு அடுத்த இட்டரேஷனில் என்ன வரும், 13 வரும். இப்போ 13 14 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 13 வரும்போது டிவைட் ஆகுமா, ஆகாது. 14 வரும்போது 14 7ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னா முடியும். 14 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 7s are 14, ரிமைண்டர் 0. அதே 14 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1 10s are 10, ரிமைண்டர் 4. இப்போவும் தப்பு. அப்போது 14ம் வரல. 15 பண்ண முடியுமா, 15 பண்ணலாம். இதுக்கும் ரிமைண்டர் வராது, இதுக்கும் ரிமைண்டர் வராது. 16 பண்ண முடியுமா, 16ம் பண்ண முடியாது. 17 18 பண்ண முடியுமா, பண்ண முடியாது. 19 21 வரும்போது இது வரும். 3 7s are 21, ஆனால் இங்கே வராது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் வரும். 2 நம்பராலையும் டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பர் வருதோ அது ஜட்டில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் எப்போ கரெக்டாக ஆகுதோ 2க்கும் 0 வருதோ அப்போ தான் வெளியில் வரும். அது எந்த நம்பராக இருக்கலாம், உடனே கிடச்சிடலாம். 20 30 40 50 60 100 130க்கு மேலே கூட போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இந்த 14 அடுத்தது 15 16 அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் எந்த நம்பருக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு என்னோட நம்பர் வந்து 10 7ஆலையும் டிவைட் ஆகணும், 10ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி பார்த்தோன்னா 70 ஆகும்போது பாருங்கள், 70யே 7ஆல் டிவைட் பண்ணும்போது 10 டைம்ஸ் டிவைட் ஆகும். 10 7s are 70. 70யே ஒய்யோட மதிப்பு என்ன, 10. 10ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை 7 7 10s are 70, ரிமைண்டர் 0. 10ஆல் டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் டிவைட் ஆகுது. 7ஆல் டிவைட் பண்ணும்போது 10 டைம்ஸ் டிவைட் ஆகுது. எது 70. அப்போது எல்சிஎம்மில் என்னென்னு எடுத்துக்கும், 70ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே இந்த இதனோட மதிப்பு ஒவ்வொரு டைமும் ஜட்டோட மதிப்பை ஆட் பண்ணிகிட்டே போகும்போது 70 வந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா எல்சிஎம்மில் ஜட்டை அசைன் பண்ணிவிட்டு இந்த பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே லூப்பை விட்டு வெளியில் வந்து 70 இஸ் த எல்சிஎம் ஆஃப் 7, 10 அப்படிங்கிற 2 நம்பருக்கு எல்சிஎம் எது 70 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். நம்ம எடுத்துக்கிட்ட 2 நம்பரை விட பெரிய நம்பராக கூட போகும் எல்சிஎம். சரிங்களா? ஏன்னா இது 2 நம்பரையும் உள்ளே டிவைட் பண்ணவே முடியல. அப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே போகணும் நம்ம. இப்போ இது 2ஐயும் பெருக்கி பார்க்குறோம் பாரு. 7ஐயும் 10ஐயும் பெருக்கணுன்னா எவ்வளோ வருது, 70. அப்போ 70ங்கிற நம்பரை நம்ம 2 நம்பராலையும் டிவைட் பண்ணலாம். அப்படியும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதை தான் நான் நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிப்பார், ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிப்பாருன்ற. எப்போ 0 வருதோ அப்போ தான் வெளியவே வரணும். அப்போது எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீ வெளியவே வரணும் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது. 2 நம்பரை வாங்குகிறோம், எந்த நம்பர் பெருசுன்னு பார்த்து அதை ஜட்டில் வச்சுக்கிறோம். அந்த ஜட்டில் இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணிகிட்டே வரோம்.
எதால் டிவைட் பண்ணுறோம்? Z எக்ஸாலையும் டிவைட் பண்ணணும், ஒய்யாலையும் டிவைட் பண்ணணும். அந்த பெரிய நம்பர் எதுவோ அந்த பெரிய நம்பர் 2 நம்பராலையும் டிவைட் ஆகுதா, மீதி 0 வரணும். அப்படி டிவைட் ஆகி 0 வந்துச்சுன்னா அதுதான் எல்சிஎம்னு சொல்கிறேன். இல்லைன்னா அந்த பெரிய நம்பரோட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஆட் பண்ணி எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிவைட் ஆகுதா, ஆகலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணி மறுபடியும் எக்ஸாலையும் ஒய்யாலையும் டிவைட் ஆகுதா. ஸோ எப்போ ஆட் ஆகி டிவைட் ஆகுதோ அப்போ மட்டும் எல்சிஎம் அசைன் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிட்டு வெளியில் வரும். ஆக மொத்தம் இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்தால் கம்பல்சரி உனக்கு எல்சிஎம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும். இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமை பற்றின கமெண்ட்டை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.